இது சாட்சி நேரம். யாருக்காவது சாட்சி சொல்ல வேண்டியிருந்தா நீங்க முன்னாடி வந்து சாட்சி சொல்லலாம். யாராவது சாட்சி சொல்றதுக்கு இருக்கீங்களா? ஓகே, யாரும் இல்லாத பட்சத்துல எனக்கு ஒரு சாட்சி. இன்னைக்கு சாட்சி சொல்ல முடியாவே விசேஷ விதமா தேவன் இந்த இடத்துல எனக்கு கொண்டு வந்தார். ஆமென், அல்லேலூயா. 15 வருஷத்தை 10 நிமிஷத்துல சொல்ல முடியாது. 15 வருஷத்தை 10 நிமிஷத்துல சொல்லி முடிக்க முடியாது. ஆனாலும் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் குயிக்காக நான் சொல்லி முடிக்கிறேன். இந்த தேசத்துக்கு வந்து நெக்ஸ்ட் மந்த் ஒரு 21ஆம் தேதி 22ஆம் தேதி வந்துச்சுன்னா 15 வருஷம். அல்லேலூயா, 15 வருஷம். ஸோ வந்த தொடக்கத்திலிருந்து இந்த பெர்மனன்ட் ரெசிடென்ஸ் இந்த ஒரு காரியத்துக்காக, இந்த விசா காரியங்களுக்காக அநேக நாட்கள் வந்து காத்திருக்க வேண்டியிருந்தது. ஆமென். அநேக சூழ்நிலைகள் வந்தது, அநேக காரியங்களுக்குள்ள கடந்து போக வந்தது. ஆனாலும் கர்த்தர் என்ன செய்தார்டா, கிருபையா அவர் என்ன சொன்னாரோ அதற்கு அவர் உண்மை உள்ளவரா என்ன இன்றைக்கு சாட்சியாக நிறுத்தினார். ஆமென், அல்லேலூயா. இந்த தேசத்துக்கு நான் வருவதற்கு முன்னதாக என்னுடைய நண்பனுடைய சகோதரி அவன் எனக்கு ஃபோன் பண்ணி, அண்ணா இந்த வருஷத்துக்கு உங்களுடைய வாக்குத்தத்தம் என்னன்னா, நான் உன்னை புதிய தேசத்தை காண செய்வேன். ஆமென், நான் உன்னை புதிய தேசத்தை காண செய்வேன். எனக்கு ஏசாயால் இருக்குன்னு தெரியும், ஆனால் அந்த வசனம் எங்க இருக்கு இன்ன வரைக்கும் தேடிட்டு இருக்கேன், இன்னும் கண்டுபிடிக்க முடியல. யாராவது கண்டுபிடிச்சிங்கன்னா எனக்கு சொல்லுங்க. ஆமென், அல்லேலூயா. ஸோ இந்த வசனத்தை சொல்லும்போது நான் அந்த தங்கச்சி இடத்துல கேட்டேன், அண்ணன் எந்த தேசத்தம்மா பார்க்க போறேன் அப்படின்னு. அப்போ சொன்னேன், எனக்கு தெரியாதுன்னா கர்த்தர் சொல்ல சொன்னார், நான் சொல்லிட்டேன், என்னுடைய வேலை முடிஞ்சுது. என்னுடைய வேலை முடிஞ்சதுன்றது இதோட முடியல, இன்னும் நிறைய இருக்கு. என்னுடைய வேலை முடிஞ்சது இப்படி நிறைய இருக்கு. அப்புறம் வந்து என்னாச்சு, 3 வருஷம் கழிச்சு இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தாச்சு. ஸோ லாங் ஸ்டோரி நான் ஷார்ட்டாக சொல்லணும் ட்ரை பண்ணுறேன். நாங்கள் ஆக்சுவலாக வந்தது வந்து நாங்கள் போட்டில் வந்தோம், அஸ் அ ரெஃப்யூஜ், அஸ் அ சைலம் சீக்கராக வந்தோம். இப்போ வரும்பொழுது நாங்கள் ஃபிக்ஸ் வந்து என்னத்துக்கு, கொக்கோஸ் ஐலண்ட், ஐ மீன் லைக் கிறிஸ்மஸ் ஐலண்ட். கிறிஸ்மஸ் ஐலாண்டுக்கு வந்து கொண்டிருக்கும் போது இடையில ஃபியூல் முடிஞ்சிருச்சு. என்னாச்சு, 16 நாள் கழிச்சு ஃபியூல் முடிஞ்சிருச்சு. 16 நாள் கர்த்தர் கிருபையா நடத்தி கொண்டு வந்தாரு. அந்த அளவுக்கு நான் கர்த்தருக்குள்ள உள்வாங்கப்படலை, ரட்சிப்பு இல்லை. கர்த்தரை தெரியும் எனக்கு, அவ்வளோதான். ஆனால் கர்த்தர் என்னை தெரிந்திருந்தார். ஆமென், அல்லேலூயா. எனக்கு கர்த்தரை தெரியும், ஆனால் கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டிருந்தார். ஆமென். அப்போ என்னாச்சு அப்படின்னா, வந்து கொண்டிருக்கும் போது எல்லாரும் மனம் சோர்ந்தார்கள், மனம் சலித்து போனார்கள், ஃபியூல் இல்லை. அப்போ ஃபிக்ஸை மாற்றி கிறிஸ்மஸ் ஐலண்ட்லேருந்து கொக்கோஸ் ஐலண்டுக்கு அடிக்கிறான். கொக்கோஸ் ஐலண்டுக்கு அடித்து போனால் எல்லாரும் சோர்ந்துட்டாங்க. இப்போ நான் தான் ட்ரைவ் பண்ணிட்டு வரேன், போட்டு நான் ஓடிட்டேன். கடைசியில் நான் வந்து உட்காந்து நானும் ஓடுற மாதிரி சூழ்நிலை வந்துடுச்சு. அப்படி போயிட்டு இருக்கும்போது கொஞ்சம் தூரம் ஓடிட்டேன். அதுக்கப்புறம் இன்னொருத்தவங்கள்ட்ட மாற்றி கொடுத்துட்டு வீலர்ஸுக்கு மேலே ஏறி நான் அப்படி படுத்திருக்கும் போது இப்போ ஒரு கேள்வி, நீர் மெய்யான தேவன் தானே, நீர் சொன்ன அதை செய்து முடிக்க வல்லவர் தானே, இப்படி தானே நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஃபியூல் இல்லை, 16 நாள் 17ஆவது நாள் வந்துட்டு இப்போ நாங்கள் நடுக்கடலில் வந்து மடிய போகிறோமா, உன்னை புதிய தேசத்தை காண செய்வேன்னு சொன்னீங்களே அப்படின்னு அப்படி நினச்சிட்டு இருக்கேன். கண் கலங்கி கண்ணீர் துளி அப்படியே இப்படி வருது. இப்படி வந்துட்டு இருக்கும்போது கீழே விழலை, வந்துட்டு இருக்கும்போது ஒரு பையன் எந்திரிச்சு, அண்ணா நான் பார்க்க போகிறேன். எந்திரிச்சு பார்த்துட்டு, அண்ணா ஏதோ தீவு தெரியுதுன்னு கத்துறான். அவன் கத்தும் போது அந்த கண்ணீர் துளி கீழே விழுது. ஆமென், அல்லேலூயா. கண்ணில் இருந்து ஒரு சொட்டு தாண்டி நீங்கள் சொன்னீங்களே அப்படின்னு கேட்டு அது கீழே விழுகிறதுக்கு முன்னாடியே அவர் தூக்குனார். ஆமென், அல்லேலூயா. அவர் சொன்ன வாக்குத்தத்தத்துக்கு அவர் உண்மை உள்ளவராக இருந்தார். அல்லேலூயா. ஸோ இப்படி தான் வந்து சேர்ந்தோம். வந்து சேர்ந்தாச்சா, வந்ததுக்கப்புறம் அநேக காரியங்கள். ஏன்னா இப்போ நாங்கள் எங்கேயும் வெளியில் போக முடியாது, எந்த கண்ட்ரிஸுக்கும் போய் வர முடியாது. ஸோ அப்பா சிக்காக இருந்தாங்க, ஒன்றும் பண்ண முடியல, போக முடியல. அப்பா மரித்து போனாங்க, போக முடியல. என்னுடைய சகோதரி கொலை செய்யப்பட்டா, போக முடியல. அன்றைக்கே நான் எழுதி கொடுத்துட்டு போக கிளம்புனேன். ஆனால் அந்த நேரம் நான் வந்து மெல்பர்ன்ல ஒரு ஃபேமிலி கேம்ப்ல இருந்தேன். ஃபர்ஸ்ட் டைம் என்னால் ஜீரணிக்கவே முடியல. அந்த கேம்போட தீம் வந்து பேலைக்குள் பிரவேசி. ஆமென்.
அப்போ அந்த செய்தியை கொடுத்த அந்த தேவதாசன் சொன்ன விஷயம் என்னன்னா, ஆட்டை வேட்டையாடுற ஓனாயும் மானை வேட்டையாடுற சிங்கமும், அப்படி மானை வேட்டையாடுற சிங்கமும் ஆட்டை வேட்டையாடுற ஓனாயும் ஒன்னா தான் இருந்துச்சான். ஆமே, எல்லாம் என்ன செஞ்சிச்சு? ஒன்னா தான் ஒரு பேழைக்குள்ள இருந்துச்சான். கஷ்டமான சூழ்நிலை, ஆனாலும் கர்த்தர் அதை கடந்து வர எனக்கு கிருபை செஞ்சார். ஆமென், ஹல்லேலூயா. ஸோ இதெல்லாம் கடந்து வந்தாச்சு. இப்போ இங்கே வந்ததுக்கப்புறம் சரி ஏதாவது ஒன்று படிக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது, நீங்கள் லீகலாக இருக்கிறீங்கன்னு சொல்லி எனக்கு ஒரு டாக்குமெண்ட் அப்படி இருந்தால் நீங்கள் படிக்கலாம் அப்படின்ட்டாங்க. என்னடா இது, சரி இமிக்ரேஷன் ஆஃபீஸ் போய் கேட்டேன், நான் லீகலாக இருக்கிறேன்னு, அட்லீஸ்ட் விசா தரல, நீங்கள் ஒரு லீகலாக இருக்கிற ஒரு டாக்குமெண்ட் தந்தீங்கன்னா நான் அதை வச்சுட்டு படிக்கலாம். அவங்க சொன்னாங்க நீங்கள் லீகலாக இல்லைன்னு. அப்போ எனக்கு அப்புறம் எதுக்கு நான் டிடெயின் பண்ணீங்க, அப்புறம் எதுக்குடா இப்படி கொண்டு கம்யூனிட்டி இதில் வச்சுருக்கீங்க அப்படி கேட்கும்போது, எங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு அஃபீஷியல்ஸ் என்ன சொல்கிறாங்களோ அதை நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம், மினிஸ்டர்ஸ் என்ன சொல்கிறாங்களோ அதை நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம், அவ்வளோதான் அப்படின்ட்டாங்க. அப்போ ப்ரே பண்ணுறேன், போய் ரட்சிக்கப்பட்டுட்டேன். ரட்சிக்கப்பட்டது பெரிய கதை. பாஸ்டர் வீட்டுக்கு வந்துட்டு, ஐயா கர்த்தர் உன்னை சபைக்கு வாங்க ஐயா, நீங்கள் கர்த்தர் உன்னை தெரிஞ்சு கொண்டார், நீ வா, கர்த்தர் உன்னை நேசிக்கிறாரு வா, அப்படி சொல்லலை. பாஸ்டர் கர்த்தர் உன்னை ஊழியத்தை கலைச்சிருக்காரு, அதனால கர்த்தர் உன்னை சொல்ல சொன்னார், நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன், என் வேலை முடிஞ்சிருச்சு. ஆமென், சரி கர்த்தர் உன்னை ஊழியத்தை கலைச்சிருக்காரு ஐயா, அதனால நீ சபைக்கு வா. அடுத்து சித்ராமா ஸ்பெஷல். எப்படி எங்கள் சர்ச்சில் இன்னைக்கு பாபிக்யூ, வர்றியா சர்ச்சுக்கு? எங்கள் சர்ச்சில் இன்னைக்கு எஸ்கர்ஷன், வர்றியா சர்ச்சுக்கு? ஏன்னா சபைக்கு தான் வரமாட்டேன், அட்லீஸ்ட் இதுக்காவது வா அப்படின்னு கூப்பிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலைக்குள்ள கடந்து போனோம். இப்படியா கடந்து போய்கிட்டு இருக்கும்போது டைமும் கடந்து போயிட்டு இருக்கு. அப்புறம் என்னாச்சு, ஒரு சூழ்நிலையில் கர்த்தர் என்ன சந்திச்சாரு. மதிய நேரம் படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது கர்த்தருடைய சத்தம், யாரோ ஒரு மனுஷன் கத்துறது போல. எழுந்திரி சுற்றி பார்க்குறேன், யாரா அது இப்படி கத்துனது, டயர்டில் படுத்துருக்கேன், யாரா என்ன எழுப்புன்னு தேடும்போது ஒரு மனுஷனையும் காணாம். கத்துனவன் என்னன்னு கத்துனா, தமிழில் கத்துனா, என்ன சொல்லி கத்துனா, ஏசாயா 55:5 சொல்லுங்க. ஏசாயா 55:5 அப்படின்னு எனக்கு என்னென்ன தெரியாது. ஏசாயான்னு ஒரு தீர்க்கதரிசி பைபிள் இருக்காருன்னு எனக்கு தெரியும், ஆனால் ஏசாயான்னு ஒரு புத்தகம் இருக்குன்னு எனக்கு தெரியாது. அந்த நேரத்தில் நமக்கு வாட்சி அடிமை சித்ரா அம்மா ஃபோன் பண்ணி, அம்மா இந்த ஏசாயா அப்படின்னா, ஆமா ஐயா ஒரு பெரிய தீர்க்கதரிசி, அது சரி ஏசாயா 55, அது 55 இல்லையா, 66 புத்தகம் இருக்கு, 66 அதிகாரம். அப்படியா? அப்போ அந்த 55:5 என்ன இருக்குன்னா, இப்போ இவங்களுக்கு என்னடா சாத்தான் வேதம் ஓதுது அப்படின்ற மாதிரி. இப்போ அவங்க ஓடி போய் வாசிச்சா இதான் வசனம், இதோ நீ அறியாதிருந்த ஜாதியை வரவழைப்பாய், உன்னை அறியாதிருந்த ஜாதி உன் தேவனாகிய கர்த்தரின் நிமித்தமும் இஸ்ரவேலுடைய பரிசுத்த நாமத்தின் நிமித்தமும் உன்னிடத்திற்கு ஓடி வரும். ஆமென், அவர் உன்னை மேன்மைப்படுத்தியிருக்கிறார். யாரு? அவர் உன்னை மேன்மைப்படுத்தியிருக்கிறார். இப்படி ஒரு வசனம். எனக்கு இப்போ பயம் வந்துருச்சு, என்னடா நமக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லையே, அட்லீஸ்ட் ஒரு சர்ச்சுக்கு போகிறோம் நடந்த கூட வரல, அதுவும் கிடையாது. இது என்னடா இப்படி வந்துட்டுனா, இப்போ யோசிச்சு இப்போ அவங்க இதை பயன்படுத்திட்டு அவங்க சொல்கிறாங்க, எனக்கு தெரியாது, இப்படி நான் கேள்விப்பட்டதே இல்லை, இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு, அதனால ஒழுங்கா என்ன செஞ்சிரு, சர்ச்சுக்கு வந்துடு, ஒழுங்கா வரப்பார், கர்த்தர் ஏதோ உன்னை கொண்டு செய்ய நினைக்கிறாரு. அவங்களுக்கு தெரிஞ்ச விதத்தில் அவங்க சொல்லிட்டாங்க. இப்போ இப்படி இருக்கும்போது என்னுடைய சின்ன அண்ணா ஸ்ரீலங்காவில் இந்த இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட் அவங்களால பிடிக்கப்பட்டு, சிஐடினால பிடிக்கப்பட்டு கொண்டு போய் பூசாவில் அடைச்சிட்டாங்க. அடைச்சா அவர் 9 மாதம். அவர் எடுக்கிறதுக்கு நான் என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்த்தேன், அவர் எடுக்கவே முடியலை. ஏன்னா அவர் டைகர்ஸ்ன்னு சொல்லி அவர் தமிழ் டைகர்ஸ்ன்னு கொண்டு போய் அடைச்சிட்டாங்க சந்தேகத்தில். ட்ரை பண்ணி பார்த்தா ஒன்றும் சரியில்லை. இப்போ நம்ம சர்ச்சில் 40 days ப்ரேயர் நடக்குது. இந்த 40 days ப்ரேயரில் பாஸ்டர் போதிக்கிறது மலை பிரசங்கம். மலை பிரசங்கத்தை அவர் போதிச்சு கொண்டு இருக்கும்போது இந்த சித்ராமா வர்றாங்க, அதே சித்ராமா வீட்டுக்கு வர்றாங்க. தம்பி, நீங்கள் யாரையும் வச்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டீங்க, எவ்வளோ காசு செலவழிச்சு பார்த்துட்டீங்க, நீ ஏன் ஒரு தடவை கர்த்தரை வச்சு ட்ரை பண்ணி பார்க்கக்கூடாது? என்னது கர்த்தரை வச்சு ட்ரை பண்ணி பார்க்கவா? ஆமாம், நீ ட்ரை பண்ணி பாரு, இந்த 40 நாள் ஜெபத்தில் கலந்துக்க, இந்த 40 நாளுக்குள்ளே ஒரு விண்ணப்பமாக வை, கர்த்தர் இந்த காரியத்தை செய்யணும், அவர் வெளியில் வரணும்னு சொல்லி, அதனால நீ பண்ணு. அவர் ஒரு வேளை கர்த்தர் செஞ்சாருன்னா செய்கிறாருன்னு பார்க்கலாம், உனக்கு ஏமாற்றம் வராது, காசு ஒரு பொருட்செலவு வராது அப்படின்னோன்னே எனக்கு இந்த ஐடியா கொஞ்சம் நல்லா பட்டுச்சு. எப்படி பட்டுச்சுன்னா, எனக்குள்ள ஒரு கேள்வி இருந்துச்சு. என்னோட வாழ்க்கையில் நிறைய ஆக்சிடென்ட்ஸ், நிறைய இன்சிடென்ட், நான் சாகணும்னா எப்படியும் ஒரு 1000 வருஷம் செத்துருக்கணும். ஆனாலும் கர்த்தர் என்ன நிறைய காரியங்கள்லேருந்து பாதுகாத்து கொண்டு வந்தார். அப்படி கொண்டு வரும்போது இப்படி சொல்லும்போது இப்போ நான் என்ன பண்ணேன், இப்போ எனக்குள்ள ஒரு கேள்வி இருக்குது, எதுக்காக நான் உயிர் வாழ்கிறேன் என்ன அப்படின்றது. பாஸ்டர் கர்த்தர் அழைச்சிருக்காருன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. 3வது வசனம் இப்போ 4வது நீ சர்ச்சுக்கு வா, நீ ட்ரை பண்ணு வருது. அப்போ நான் என்ன பண்ணுறேன், சரி கர்த்தாவே உங்களுக்கும் வேணாம் எனக்கும் வேணாம், வெரி சிம்பிள்.
நீங்கள் இந்த 40 நாளுக்குள்ளே அந்த அண்ணா அவன் வெளியில் வந்துட்டான் அப்படின்னா, எப்படி அவன் வெளியில் வரணும்னு நான் வேண்டி ப்ரே பண்ணலை, எப்படி ப்ரே பண்ணேன், அவன் வெளியில் வந்துட்டான்னா நீங்கள் என்னை அழைச்சிருக்கிறது உண்மை அப்படின்னு நான் அதை கன்ஃபர்மேஷனாக எடுத்துக்கிறேன். இப்போ 40 நாள் நான் போய் அட்டன் பண்ணுறேன். 40 நாள் மலை பிரசங்கத்தை கேட்டிங்கன்னா அப்படி தான் என்னை வச்சு ஒரு நாளைக்கு ஓட்ட ஆரம்பிச்சேன். கிண்டலை பண்ணுவாங்க, மலை பிரசங்கத்தை டவுட்டா போய் அவன்கிட்ட கேளு அப்படின்னு. ஏன்னா நான் தான் மிஸ் பண்ணாமல் அட்டன் பண்ணாள். அப்போ அந்த 40வது நாள் சரியாக 12:05 அப்படி இருக்கும்போது அண்ணா ஃபோன் பண்ணி, வந்துட்டேன். எப்படி வந்தேன் அப்படின்னா, ரோட்டில் கொண்டு வந்து இறக்கி விட்டு போயிட்டாங்க. நான் புரியலை அப்படின்னு. அரெஸ்ட் பண்ணவே இல்லையா அப்படின்னா, 9 மாதம். ஆமாம் 9 மாதம் தான். அவங்க கொண்டு வந்து ரோட்டில் இறக்கி விட்டு போயிட்டாங்க. எங்க சரியா 40வது நாள் 12:05 ஃபோனை கொண்டு எங்கள் அண்ணா ஃபேமிலியோட இருந்து அண்ணா கையில் கொடுத்துட்டு முழங்கால இருந்து அன்னைக்கு நான் ஒப்பு கொடுத்தேன். ஆமென். கர்த்தாவே, உங்களுக்கு எப்படி சித்தமோ, எப்படி என்ன பயன்படுத்த உங்களுக்கு விருப்பமோ நீங்கள் அப்படி நடத்துங்க, அப்படி பயன்படுத்துங்க. ஆனால் ஒப்பு கொடுத்துல உறுதியை நின்று கேட்டால் கிடையாது. அதுக்கப்புறம் ஏதாவது பிடிக்கல நான் எந்திரிச்சு போயிடுவேன், பிரசங்கம் பிடிக்கல நான் எந்திரிச்சு போயிடுவேன், நடந்தே போயிடுவேன் வீட்டுக்கு. யார்ட்டையும் லிஃப்ட் கேட்க மாட்டேன் கார் இல்லாத நேரத்தில். அந்த மாதிரியெல்லாம் இருந்தேன். ஆனால் பொறுமையாக சகிச்சு ஒரு 5 அடி அழுது மூஞ்செல்லாம் வீங்கி போய் வருவாங்க. ஏன்னா முதல் நாள் நம்ம பேசுகிற ஒரு வார்த்தை அவங்கள எங்கிட்டு குத்தி அங்கிட்டு பிச்சுட்டு வரும். வந்து உனக்கா நான் ஜோம் பண்ணேன், சாரி நான் உன்னை ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசியிருக்க கூடாது. அப்புறம் நான் சொல்ல, இல்லை நான் அவங்கள சாரி கேட்கலான் இருந்தேன். அப்புறம் கிஷானோட விடிய சண்டை நடக்கும். ஆர்கியூமெண்ட்னா 2 மணி. அவங்க வந்து டீயை காஃபியை ஊற்றி கொடுத்துட்டு, டேய் சண்டை பிடிங்கடா, டீயை குடிச்சிட்டு சண்டை பிடிங்கடான்ட்டு போவாங்க. அப்படி 2 மணி வரைக்கும் போகும் ஆர்கியூமெண்ட். ஹென்லியானோட சொல்லவே தேவையில்லை, எப்போ இருந்தாலும் ஏட்டிக்கு பிடிதான். ஆனால் இந்த மாதிரி சூழ்நிலைக்குள்ள ஒவ்வொருத்தரும் எனக்கு கர்த்தருக்குள்ளே நான் வளர்கிறதுக்கு உதவியாக இருந்தாங்க. ஆமென். அல்லேலூயா. ஒரு குடும்பமாக கர்த்தருக்குள்ளே நான் வளர்கிறதுக்கு, கர்த்தருக்குள்ளே அவர் அழைத்த அழைப்புக்குள்ளே நான் வந்து மோல்டாகி வர்றதுக்கு உதவியாக இருந்தாங்க. நிறையா காரியங்களை கர்த்தர் அப்படி பயன்படுத்தினார். எல்லாரும் ஒருத்தரையுமே சொல்ல முடியாது, இதில் யாரையுமே நான் கழிக்க முடியாது. அவ்வளவு பேரும். ரவியை நான் சொல்லவே தேவையில்லை. விசா இல்லை, ஒன்றும் இல்லை. மெட்ரிமோனியில் வந்து ஏதோ அவர் பிள்ளைக்கு தேடுற மாதிரி ஒரு ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணிவிட்டு பொண்ணு தேட ஆரம்பிச்சிட்டாரு. டேய் எந்த பொண்ணை போய் பாரு, இதை கொஞ்சம் கேளு, இதை வேற லெவல் அவர். அதே போல் அரவிந்தன், எனக்கு அவர் யாருன்னு தெரியாது, அவருக்கு என்ன யாருன்னு தெரியாது. கர்த்தர் சமூகத்தில் நிற்கிற பையன் அவ்வளோதான். அவங்க சிஸ்டர் ஒருத்தவங்களுக்கு போய் அவர் போய் கேட்டு அவர் அலைன்ஸ் பேச ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ இப்படி கர்த்தர் மனித தயவுகளையும் உண்டு பண்ணார். அதே நேரத்தில் ஒவ்வொரு சூழ்நிலைக்குள்ள என்னை நடத்தி கொண்டு வந்து இப்படி போயிட்டு இருக்கும்போது, இப்போ நான் படிக்கிறது போய் விசா கேட்டேன்ல, அப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு 3 நாளில் கூப்பிட்டு ஒரு 3 வருஷம் விசா கொடுத்து நீங்கள் படிக்கலாம் அப்படின்னு. 3 வருஷம் இருக்கும்போது அந்த விசாவை 1 வருஷத்தில் கேன்சல் பண்ணிட்டாங்க. 1 வருஷத்தில் அந்த விசாவை கேன்சல் பண்ணிட்டாங்க. நான் எதுக்குடா கேன்சல் பண்ணீங்கன்னு கேட்கும்போது சொன்னாங்க, சாரி டைம் எடுத்துட்டேன்னு நினைக்கிறேன், கேன்சல் பண்ணிட்டு கேட்கும்போது சொன்னாங்க, இது டொச்சி விசான்னு சொல்லி லோயஸ்ட் கேஸ் போட்டாங்க எகென்ஸ்ட் த கவர்மெண்ட். அதனால என்ன செஞ்சுட்டாங்க, இந்த விசாவை கேன்சல் பண்ணிட்டாங்க. அன்னைக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல வந்து நின்று கர்த்தர் எனக்கு பெர்மனன்ட் ரெசிடென்ஸை கொடுத்துட்டாரு, அதுக்காக நான் நன்றி சொல்றேன்னு சொல்லி நான் சாட்சி சொன்னேன். ஆமென். அல்லேலூயா. அந்த சாட்சிக்கு இன்னைக்கு நான் சாட்சியா நிற்கிறேன். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. விசுவாசித்தேன், ஆகையால் நான் பேசினேன். ஆமென். ஸோ இந்த ஸ்தலத்தில் எனக்கு தெரியல இது யாருக்கு இந்த வார்த்தை வருதுன்னு. இந்த ஸ்தலத்தில் ஏறெடுக்கிற எந்த விண்ணப்பத்துக்கும் பதிலை நான் பெறாமல் போனதே கிடையாது. அல்லேலூயா. எந்த காரியத்துக்கும் எனக்கு வீடு இல்லை, எனக்கு வீடு வேணும், இப்போ கவர்மெண்ட் ஹவுஸுக்கு அப்ளை பண்ணுறேன், வெள்ளிக்கிழமை சொல்லிட்டான் உன்னை லிஸ்ட்லேயே இல்லை, உன்னை தூக்கிட்டான். நான் வந்து சண்டே ப்ரே பண்ணிட்டு போகிறேன், என்ன கர்த்தாவே நாளைக்கு இவங்க ஃபோன் பண்ணி என்கிட்ட வந்து நீங்கள் லிஸ்ட்டில் இல்லைன்னு சொல்லக்கூடாது, திரும்ப உங்களை ஆட் பண்ணிட்டோம், நீங்கள் ஹைனன்ஸ் இருக்குன்னு சொல்லக்கூடாது. எனக்கு வந்து நாளைக்கு அவங்க கீ தரணும். அப்படி தந்ததுனால உங்களுக்கு ஸ்தோத்திரம், உங்களுக்கு சித்தமான இடத்துல நீங்கள் தந்தீங்க, நன்றி. அதே மாதிரி மண்டே ஃபோன் பண்ணி 2 அப்பார்ட்மெண்ட்ஸ் கீ இருக்குது, உங்களுக்கு விருப்பமானதை நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போங்க அப்படின்னாங்க. எல்லாருக்கும் தெரியும் நான் இருந்த வீடு. ஸோ ஒரு புது வீடு நான் தான் போயிருந்தேன் ரொம்ப நாளாக, நான் விட்டுட்டு போக வரைக்கும். ஆமென். அல்லேலூயா. கார் இல்லை, நடந்து திரிஞ்சேன், சைக்கிளில் போனேன். அப்போ கத்திரிடத்தில் வேலை ஒன்று கிடச்சி, வேலைக்கு அப்ளை பண்ணிட்டேன். வேலை கிடச்சிட்டு வேலைக்கு போகிறதுக்கு கார் வேணும், ஃபுல் லைசன்ஸோட, ஐ மீன் லைக் ஃபுல் காம்ப்ரிஹென்சிவ் இன்சூரன்ஸோட. கார் இல்லை, அதே அடிமை தான். சித்ராமா அம்மா இப்படி சொல்கிறாங்கம்மா, என்னம்மா செய்கிறதுன்னு. இந்த எத்தனையோ கார் போகுது, உனக்கு பிடிச்ச காரை பார்த்து கத்தர் தந்ததுக்காக நன்றி சொல்லு அப்படின்னாங்க. இது என்னடா இது புதுசாக இருக்குன்னு. அப்போ நான் சொன்னேன், கத்தாவே உங்களுக்கு சித்தமான விதத்தில் நீங்கள் எனக்கு கார் தந்தீங்க, நன்றி ஆண்டவரே அப்படின்னு. அண்ணா ஃபேமிலியோட தங்கச்சி இறந்துலேருந்து ஒரு 2 இயர்ஸ் நான் பேசிக்கிறது இல்லை. அந்த டைமில் அவங்க ஃபோன் பண்ணி
என்கிட்ட ஒரு 4 வீல் டிரைவ் இருக்குது, மிட்சுபிஷி அவுட்லாண்டர் ஒன்று. அதை நீ எடுத்து ஓடு, நீ வச்சுக்க, உனக்கு காசு இருக்கும்போது நீ தா. இப்போ நான் டிமாண்ட் வைக்கிறேன், இவ்வளோ தான் தருவேன், ஓகேயா? அவங்க ஓகேடா, நீ எதையாவது தாடா, பிரச்சனைடா, எடுத்து ஓடுறான்னு. எப்படி பாஸ்டரை கூட்டிகிட்டு நான் ஜஸ்டின் நான் வீட்டுக்கு விசிட் பண்ண போகிறோம். அப்போ நான் சொல்கிறேன், பாஸ்டர் இந்த ரோடு இருக்குல்ல, இதில் தான் நான் நடந்து திரிஞ்சேன் பாஸ்டர்னு. அவர் சொன்னார், நடந்து திரிஞ்ச இடத்துல 4 வீல் டிரைவில் போயிட்டு இருக்கும்போது நடந்து திரிஞ்சேன்னு சொல்கிறேன் நீ அப்படின்னு. எப்படி அந்த தேவை சந்தை, இப்படி 1 இல்லை 2 இல்லை, ஒவ்வொரு தேவையாக கத்தர் சந்திச்சுட்டே வந்தார். அடுத்தது வந்து எனக்கு இங்கே இருந்து பிரதானமாக இருந்த தேவை 2 தான். ஒன்று பெர்மனன்ட் ரெசிடென்ஸ், 2வது திருமண காரியம். திருமண காரியத்துக்கு விசா வேணும் பார்த்துக்கோங்க. பிஆர் இல்லாமல் என்ன செய்ய முடியாது, கல்யாணம் பண்ண முடியாது. ஊருக்கு நம்ம போய் கல்யாணம் பண்ணிட்டு வரதா இருந்தா. ஸோ அதே சொன்னார். நான் யோசித்தேன், கதாவே நீங்கள் இவ்வளவு செய்கிற தேவனாச்சே, நீங்கள் தானே எனக்கு தகப்பன், இப்படி இருக்கும்போது எப்படி நான் இப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையே அப்படி. இப்போ பாச சொல்லிட்டாரு, ஐயா நீ கிளம்பு, பெட்டியை கட்டு, பிரிஸ்பனுக்கு ஓடு அப்படின்ட்டாரு. அங்கே தான் உனக்கு ஊழியம், இங்கேயில் நீ கிளம்பு. இப்போ நான் மணியண்ணன் வீட்டுக்கு போயிட்டு அப்படி இருக்கேன். அவர் என்னங்க ஒரு மாதிரி இருக்கீங்க? ஒன்றும் இல்லை, இந்த பாஸ்டர் யோசி தான் சொல்கிறாரா இல்லை யோசிக்காமல் சொல்கிறாரு எனக்கு தெரியல. என்ன இல்லை போன்னு சொல்கிறாரு, பிரச்சனை இல்லை, நான் போகிறேன். ஆனால் விசா வேலை அதெல்லாம் பார்த்துக்கிறேன், பிரச்சனை இல்லை, மேனேஜ் பண்ணிக்கிறேன். இங்கே ஒரு குடும்பமாக பழகிட்டேன், யார் வீட்டுக்கும் எந்த நேரத்துலையும் போய் கதவை தட்டுவேன், பிரச்சனை கிடையாது. நான் யாரும் சொல்லாமல் வந்து ஒருத்தன் பெல் அடித்தா கதவை தட்டுனா இது இவன் தான் வந்திருக்கான்னு சொல்லிடுவாங்க. ஆமாவா இல்லையா? ஆமே, அதான் நம்ம இப்படி இருந்துட்டோம். ஆனால் இன்னொரு இடத்துல போய் நம்ம இப்படி செய்ய முடியாது. அப்போ என்ன பண்ணுறது ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்ன செய்யறது, அதான் யோசிச்சுட்டு வரேன்னு. அவர் ஏங்க நீங்கள் தான் கேட்டால் கத்தர் தருவார், அப்புறம் ஏன் நீங்கள் யோசிக்கிறீங்க? ஆமாம் இதுவும் நல்லா தானே இருக்குது, ஓகே ப்ரே பண்ண. கத்தாவே நீங்கள் என்னுடைய தகப்பனாக இருக்கிறீங்க, நீங்கள் இந்த தேவையை சந்திச்சிங்க, அதுக்காக உமக்கு நன்றி. ஆமேன். அடுத்த நாள் ஃபோன் கால், ஐயா ஞாபகம் இருக்கா அந்த பொண்ணு, எங்கப்பா அந்த பொண்ணு, அந்த பொண்ணு அவங்க வந்து ஸ்டில் தே ஆர் இன்ட்ரெஸ்டட், உங்களுக்கு என்ன நம்ம பேசலாமா? ஓகே பேசலாம். 1.5 மாதம் சரியா, 1.5 மாதம் கழிச்சு மணியனை வீட்டுக்கு விருந்துக்கு போயிருக்கோம். இப்போ சாப்பிட போயிருக்கோம். சாப்பிட்டுட்டு இருக்கும்போது சாப்பிட போகிறோம். அவர் சொல்கிறாரு, கஜேந்தினி அவள் என்னன்னா, இவர் ஒரு நாள் வந்தார், இப்படி சொன்னார், அப்புறம் ப்ரே பண்ணார், இந்த 1.5 மாதம் தாங்க இந்த உங்களை கூட்டிகிட்டு வந்து டின்னருக்கு வந்திருக்காரு அப்படின்னாரு. அப்போ கத்தர் என்ன செஞ்சார், ஒவ்வொரு காரியங்களாக ஒவ்வொரு இதை என்ன செஞ்சார், சந்திச்சுக்கிட்டே வந்தார். எந்த இடத்துல? இந்த இடத்துல. ஆமென், ஹல்லேலூயா. ஸோ யாராவது தேவையோடு வந்திருப்பீங்கன்னா, யாராவது ஏதாவது இருதயத்தில் கேள்வியோடு வந்திருப்பீங்கன்னா, கத்தர் உங்களுக்கு சொல்கிறது என்ன அப்படின்னா, குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்குது. ஆமென், ஹல்லேலூயா. அது முடிவிலே விளங்கும், பொய் சொல்லாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ இதுதான் உங்களுக்குரிய இன்றைய வாக்குத்தத்தம். இன்றைக்கு நீங்கள் கேரி பண்ணிட்டு போகிறது தான், கத்தர் சொன்னால் அவர் செய்வார். ஆமென். இன்றைக்கு எனக்கு செய்தார். அது மட்டும் இல்லை, இந்த திருமண காரியத்தில் கூட நிறைய ஊழியக்காரங்க வரும்போது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சொல்லுவாங்க உங்கள் குடும்பத்தோட கையை பிடிச்சிட்டு நில்லுங்க அப்படின்ட்டு. நான் மட்டும் இப்படி அந்த இடத்துல தனியாக இருப்பேன். 2 பக்கமும் நமக்கு பார்த்தா சேஸ் இருக்கும், இந்த பக்கமும் சேஸ் இருக்கும். நான் பார்த்துட்டு கண்ணை மூடிட்டு, கத்தாவே நான் கையை பிடிச்சிருக்கேன். ஸோ இந்த கரத்தில் என்னோட மனைவி, இந்த கரத்தில் என்னுடைய குழந்தை. ஸோ நான் பிடிச்சி நிற்கிறேன். நீங்கள் தந்த குடும்பத்துக்கு அவங்களுக்கு சோத்துரும். நான் விசுவாசத்தில் பார்க்குறேன், நாளைக்கு எல்லாருடைய மாம்ச கண்களும் பார்க்கும், எல்லா கண்களும் என்ன செய்யும், கத்தரிடத்தில் அறிக்கை பண்ணும். ஆமென், ஹல்லேலூயா. அந்த குடும்பம் தான் இந்த குடும்பம். ஆமென், ஹல்லேலூயா. ஸோ கத்தர் ஒவ்வொரு காரியங்களும் நீங்கள் விசுவாசத்தில் ஏதாவது கண்டு நீங்கள் அறிக்கை பண்ணீங்கன்னா அதை செய்து முடிக்க தேவன் வல்லவராக இருக்காங்க. ஸ்பெஷலி இந்த சமூகத்தில் ஏறெடுக்கிற விண்ணப்பங்களுக்கு அவர் பதிலளிக்கிறார். ஆமென். இந்த சமூகத்தில் எடுக்கிற என்ன விண்ணப்பங்களுக்கு அவர் ஆம் என்றும் ஆமேன் என்றும் என்ன செய்றாரு, பதிலளிக்கிறார். அவர் செய்து முடிக்க வல்லவராக இருக்காங்க. கரங்களை தட்டி ஒரு விஷயம் கத்தருக்கு நன்றி சொல்லலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உற்சாகமா இந்த வேளையில என்னோட கூட சேர்ந்து நீங்க இந்த பாடலை பாடி கத்தருக்கு நன்றி சொல்லலாம். அதே வேளையில இது காணிக்கை நேரமாகவும் இருக்கிறது. காணிக்கைகளை தசம பாகங்களை கொண்டு வந்து முன்பாக அந்த காணிக்கை பெட்டியில் நீங்க செலுத்த முடியும். ஒரு விஷயம் நம்ம இந்த காரியங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். அடுத்து தொடர்ந்து இந்த பாடலை பாடும்போது நீங்கள் என்னோட கூட எழுந்து நின்று கரங்களை தட்டி கத்தரை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாத்தையும் நேசிக்கிற நல்ல தகப்பனே, கத்தாவே இந்த வேலைக்கு உங்களுக்கு ஸ்தோத்திரங்கள் ராஜா. கத்தாவே நீர் முன்குறித்த வேலை நீரை நிறைவேற்றி முடிக்கிறீங்க. அதன் காலத்தில் அதன் காரியங்களை நீர் செய்ய வல்லவராக இருக்கிறீங்க. நீர் ஒருபோதும் பொய்யுரையாத தேவனாண்டவரே. தகப்பன் என்ன நோக்கத்துக்காக எங்களை வேறு பிரித்தீரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்ற நீர் வல்லவர். அப்பா நாங்கள் எல்லாம் ஆண்டவரே, நீர் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. நீர் உண்மையுள்ளவர். நீர் ஒவ்வொரு காரியங்களும் அதன் காரியத்தில் நீ நேர்த்தியாய் செவ்வையாய்
எங்களுக்காய் செய்து முடிக்க வல்லவரா இருக்கீங்க ஆண்டவரே. தேவையோடு இருக்கிறவங்களுக்காக ஜெபம் பண்ற ஆண்டவரே. கர்த்தாவே, வியாதி இருக்கிறவங்களை ஜெபம் பண்ற கர்த்தாவே, இந்த இடத்துல நசராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பரிபூர்ண சுகம் உண்டு. நசராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுடைய வார்த்தையின்படியே என் தேவன் யாவற்றையும் அவர்களுக்கு சம்பூரணமாய் கொடுக்க வல்லவரா இருக்கிறீங்க. உமக்கு ஸ்தோத்திரங்கள் கர்த்தாவே. இந்த நேரத்தும் கூட ஆண்டவரே அப்பா, உமக்கென்று விதைக்கிறதான இருதயங்களை நீர் காண்கிறவரா இருக்கிறீங்க. அவருடைய கரத்தின் பிரயாசங்களை நீர் ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறீங்க. அப்பா, உழைப்பின் பயனாக கிடைத்த ஒவ்வொன்றும் என் தேவன் தான் உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் உங்களுடைய பிள்ளைகளாய் அப்பா கொண்டு கொடுக்கறதை நீர் அங்கீகரிக்கிறவரா இருக்கிறீங்க. அப்பா, அதை நீர் கணம் பண்ணுகிற, அதை வர்த்திக்க பண்ணுகிறவரா இருக்கிறீங்க. நீர் எடுத்து பயன்படுத்தும். எங்களுக்காய் மரித்து உயிர்த்தென்றும் ஜீவிக்கிற நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சகலவற்றையும் உங்களுடைய பலத்த கரத்துக்குள்ள ஒப்பு கொடுத்து செபித்து ஜெயம் எடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல செல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. ஸோ காணிக்கை செலுத்துறவங்க முன்பாக வந்து செலுத்துங்க. மற்றவர்கள் என்னோட கூட சேர்ந்து கொண்டு எழுந்து நின்று கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. கண்மலையே, கருண்ய தேவனே, எப்போதும் என்னை மறவா என் இயேசு ராஜனே. கர்த்தாவே கண்மலையே, கருண்ய தேவனே, எப்போதும் என்னை மறவா என் இயேசு ராஜனே. என்னை விட்டு விலகவில்லை, என்னை கைவிடவே இல்லை, தகப்பன் விட்டு விலகவில்லை, என்னை கைவிடவே இல்லை. கர்த்தாவே கண்மலையே, காருண்ய தேவனே, எப்போதும் என்னை மறவா என் இயேசு ராஜனே. என்னை ஜெனிப்பித்த கண்மலையின் உம்மை இணையாமல் போவேனோ, என்னை பெற்ற தேவனே உம்மை மறந்து போவேனோ. என்னை ஜெனிப்பித்த கண்மலையின் உம்மை இணையாமல் போவேனோ, என்னை பெற்ற தேவனே உம்மை மறந்து போவேனோ. எந்தன் வழி மாறும்போது உந்தன் வழி காட்டினீர், கேட்கும் வழி போகும் முன்னே மீட்டு என்னை உயர்த்தினீர். எந்தன் வழி மாறும்போது உந்தன் வழி காட்டினீர், வழி போகும் முன்னே மீட்டு என்னை உயர்த்தினீர். கர்த்தாவே கண்மலையே, காருண்ய தேவனே, எப்போதும் என்னை மறவா இயேசு ராஜனே. கர்த்தாவே கண்மலையே, காருண்ய தேவனே, எப்போதும் என்னை மறவா என் இயேசு ராஜனே. இத்தனை ஆண்டுகள் தகப்பன் போலவும் தோள்களில் சுமந்தீரே, இரவில் அக்கினி பகலில் மேகமாய் என்னை நடத்தினீரே. இத்தனை ஆண்டுகள் தகப்பன் போலவும் தோள்களில் சுமந்தீரே, இரவில் அக்கினி பகலில் மேகமாய் என்னை நடத்தினீரே. கர்த்தருடைய சத்தத்தை வெகுவாக துணிக்க செய்தீர், கிரகிக்க முடியாத அதிசயங்கள் காணும் செய்தீர். கர்த்தருடைய சத்தத்தை வெகுவாக துணிக்க செய்தீர், கிரகிக்க முடியாத அதிசயங்கள் காணும் செய்தீர். கர்த்தாவே கண்மலையே, காருண்ய தேவனே, எப்போதும் என்னை மறவா என் இயேசு ராஜனே. கர்த்தாவே கண்மலையே, காருண்ய தேவனே, எப்போதும் என்னை மறவா என் இயேசு ராஜனே. என்னை அறியா சாதிகள் என் வசம் ஓடி வரும், கர்த்தர் தமது நாமத்தின் நிமித்தம் என்னை உயர்த்தினாரே.
என்னை அறியா ஜாதிகள் என் வசம் ஓடி வரும். கர்த்தர் தமது நாமத்தின் நிமித்தம் என்னை உயர்த்தினாரே. கர்த்தாவே உம்மாலே தேசங்களை சுதந்தரிப்பேன். தேவாவும் சமூகத்திற்கு ஜாதிகளை நடத்திடுவேன். கர்த்தாவே உம்மாலே நான் தேசங்களை சுதந்தரிப்பேன். தேவாவும் சமூகத்திற்கு ஜாதிகளை நடத்திடுவேன். கர்த்தாவே கன்மலையே, காருண்ய தேவனே, எப்போதும் என்னை மறவா என் இயேசு ராஜனே. கர்த்தாவே கன்மலையே, காருண்ய தேவனே, எப்போதும் என்னை மறவா என் இயேசு ராஜனே. என்னை விட்டு விலகவில்லை, என்னை கைவிடவே இல்லை, தகப்பன் விட்டு விலகவில்லை, என்னை கைவிடவே இல்லை, என்னை விட்டு விலகவில்லை, என்னை கைவிடவே இல்லை, தகப்பன் விட்டு விலகவில்லை, என்னை கைவிடவே சர்வலமுள்ள பிதாவே கர்த்தாவே, இந்த வேலைக்கு உமக்கு நன்றி ராஜா. அப்பா, மீதியான வேலைகளை தாப்பன் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இந்த நேரம் முழுதும் என் தேவனுடைய கரம் என்னோட கூட இருந்தது. அப்பா, இந்த எங்கள் மத்தியில என் தேவன் நீர் கர்த்தாவே வாசமாய் இருந்து, அப்பா எங்களுடைய துதிகளை நீர் பிரியமாய் இருந்து, அப்பா எங்களுக்கு நன்றி பலி ஆகிய கர்த்தாவே துதி பலியில் என் தேவன் பிரியமாய் இருந்து உமக்கு ஸ்தோத்திரங்கள். நன்றி ராஜா. அப்பா, ஏதோ இந்த நேரத்துக்கு கூட உங்களுடைய வார்த்தையில் கொடுக்குற உடைய மகனை உங்களுடைய பலத்த கரத்துக்குள்ள ஒப்பு கொடுக்குறேன். கர்த்தர் மறைத்து நீங்க வெளிப்பட போற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரங்கள். ஊனையும் கணுக்களையும் பிரிக்கத்தக்கதான வார்த்தைகளை இப்பொழுதே கர்த்தாவே உங்களுடைய சமூகத்திலிருந்து புறப்படட்டாண்டவரே. அப்பா, உண்மை குறித்து உத்தம இறுதியோடு இருக்கிற உமக்கு வாயாய் ஒரு கருவியாய் பயன்படுத்துவேன் என்று சொன்னீரே. இப்பொழுதும் என் தேவன் பயன்படுத்தப்படுற தயவுக்காக உமக்கு சொல்லுங்க. அப்பா, உங்களுடைய வார்த்தைகளை எங்கள் இருதயங்களை வைக்க அதை எங்கள் வாழ்க்கையில அபியாசிக்க என் தேவன் கிருபை நடப்பிக்கிற அப்படின்னு உமக்கு ஸ்தோத்திரம். இதன வேலைகள் எல்லாம் பொறுப்படுத்திக் கொள்ளும், பலப்படுத்தும். எங்களுக்காய் மரித்து உயிர் தின்றும் ஜீவிக்கிற நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுடைய பலத்த கரத்துக்குள்ள ஒப்பு கொடுத்து செபித்து ஜெயம் எடுக்கிறோம். எங்கள் ஜீவன் உள்ள நல்ல செல்ல பிதாவே. ஆமென், ஆமென். தேங்க்யூ. Mic test. Hallelujah. எல்லாரும் Hallelujah. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் ஒவ்வொருவரை நான் வாழ்த்தி வர வைக்கிறேன். இணையத்தின் வாயிலாக தூர தேசங்களில் இருந்து இந்த செய்தியை கேட்குற உங்கள் ஒவ்வொருவரையும், சபையில் கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்தி வர வைக்கிறேன். விசேஷமாய் ரவியை நான் ஒரு தகப்பனாய் பார்க்க, அவருடைய மனைவி பிள்ளைகளோடு பார்க்க கர்த்தர் எனக்கு கொடுத்த கிருபைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த வேளையிலே நம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கடந்து போகலாம். இன்றைக்கு ஒரு திடுக்கிடுகிற ஒரு சம்பவத்தை நான் உங்களோடு பேசலாம் என்றிருக்கிறேன். நம்முடைய வாழ்க்கையிலே, நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும்